செர்ரி காலையில ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன மாரி ஒரு நல்ல பையன் இந்த உலகத்தில கிடையவே கிடையாது. பட் இதுவே ஈவினிங் ஒரு நைட் டைம் வந்துருச்சு. ஒரு 1:00, 10:00, 12:00 இதெல்லாம் ஆயிடுச்சு அப்டின்னா, செர்ரி வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இல்ல ரொம்பவே மோசமான பையன். மாஸ்டர்பேட் பண்ணுவான், பான் மூவிஸ் பார்ப்பான், ஹாட் சாட் பண்ணுவான். இதெல்லாம் பண்ணி அவன் சந்தோஷத்த அதிகமா எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், கில்ட் ஃபீல்குள்ள போயிட்டான். பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒருவேளை இந்த விஷயம் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, என்னை எப்படி பார்ப்பாங்க? ஒருவேளை இந்த விஷயம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை இந்த விஷயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படியாவது லீக் ஆகிடுச்சுன்னா, எவ்வளோ கேவலமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா, அப்படி நடந்துச்சுன்னா, இப்படி அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஒன்ஸ் அவன் செர்ரி அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட்லேருந்து கேஜேங்கிற ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக மாறும்போது, அவன் அந்த ஒருவேளை அவன் தப்பு பண்ணால் கூட அது எப்படி அவன் ஓவர் கம் பண்ணலாம், இந்த கவலையை எப்படி அவன் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவன் கற்றுக்கிறான். அந்த விஷயத்த இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஆன்டி ஒரியிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்மள நிறையா பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணுறோம். அந்த தப்புக்கான காரணம் நம்மளாக தான் இருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப பயப்படுறோம் அதுக்காக. ஒருவேளை இப்படி நடந்துருமோ, ஒருவேளை இப்படி நடந்துருமோன்னு. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆஃபீஸ் நான் போகிறேன். ஆஃபீஸில் ஒரு எரர் விட்டுட்டேன். உடனே கிளைண்ட் காலில் வந்து உடனே என்னோட ஹெச்ஆர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, மேபி கிளைண்ட் பார்த்தா ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை, விட்டுட்டாங்கன்னா. மேபி கிளைண்ட் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், உன்னோட வேலையை காலி ஆகிடுங்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆஃபீஸ்லேருந்து பின்னாடி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உட்காந்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு 4 நாள் 5 நாள் வந்து தூக்கமே இல்லாமல் போகுது. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். போச்சு, எனக்கு வேலை போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இப்படின்னு நான் யோசித்து அந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது என்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஏதோ ஒரு எரர் நான் தான் விட்டுருக்கேன். அப்போது இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அக்செப்ட். எஸ், ஆமாம், அந்த தப்பு யாரால் நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்னால் மட்டும் தான் நடந்திருக்கு. மிஞ்சி போனால் என்ன நடக்கும்? என்னை கொன்னுடுவாங்களா, ஜெயிலுக்கு தூக்கி போட்டுருவாங்களா? எதுவுமே பண்ணிட மாட்டாங்க. மிஞ்சி போனால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று என்னை வேலையை விட்டு தூக்குவாங்க, நான் இன்னொரு வேலைக்கு வந்து பார்க்கணும். இல்லையா, இந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் கொடுத்து விட்டுருவாங்க. இப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டபிலிட்டி, அந்த ஒரு அக்செப்டன்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த கவலைப்படுறோம்ல, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, நம்ம கவலைப்படுறோம் இல்லையா, இதுலேருந்து நம்மளால் வெளியே வந்துட முடியும். லிட்டரலாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராப்ளம் என் லைஃப்பில் நடக்கும், அந்த ப்ராப்ளம்க்கான ஒரு பெரிய ஒரு ஆளாக நானாக மட்டும்தான் இருப்பேன். பட் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒருவேளை இப்போ நான் பண்ணுற இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும், இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும், நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேனே தவிர அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியோ நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஒன்ஸ் இந்த அக்கௌண்டபிலிட்டி, ஆமாம் இதுக்கு நான் தான் காரணம் இப்படின்னு சொல்லி நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாலும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட, தென் இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் இல்லையா? அப்போது எனக்கு நான் 3 கேள்வி கேட்டுக்கிட்டேன். நம்பர் 1, ஓகே, இப்போ இதில் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? மிஞ்சி போனால் என்ன நடக்கும்? 1, என்னை வேலையை விட்டு தூக்குவாங்க. அப்படி இல்லையா, ஓகேன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருப்பாங்க. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இது 2 தான் நடக்க போகுது மினிமம் ஆஃப் த டைம். அப்போ இந்த 2த்துக்குமே நான் என்ன பண்ணணும்னா, ரெடி ஆகிக்கணும். ஓகே ஃபைன், இதுதான்ப்பா நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது நான் அதுக்கு ரெடி ஆகிக்கணும். அதை விட்டுட்டு நான் அந்த விஷயம் வந்து நடக்கக்கூடாதுன்னு யோசிக்க எனக்கு கஷ்டம்ங்கிறது இப்படி கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர கம்மி ஆகவே ஆகாது. ஓகே, லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு பைபிளில் ஒரு ஒரு ப்ரேயர் ஒன்று இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஓகே, இயேசு கிறிஸ்து மிஞ்சி போனால் வேற மாதிரி வேண்டிடலாம். நாளைக்கான உணவை எனக்கு இன்னைக்கே கொடுங்க, இல்லை நேற்றுக்கான உணவை எனக்கு இன்னைக்கு கொடுங்க. பட் அன்றாட உணவை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது ஒரு என்ன அர்த்தமாக மீன் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா, இன்னைக்கான விஷயத்த நம்ம இன்னைக்கு கரெக்டாக பண்ணும்போது, நாளைக்கான விஷயத்த பற்றி நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கு, எய்ம் இருக்கு. அந்த கோலை நோக்கி நான் போய்க்கிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா, அது இன்னைக்கு நான் பண்ற விஷயங்கள்ல மட்டும் தான் இருக்கே தவிர, நான் வந்து நாளைக்கு அதை எப்படி பண்ணணுங்கிறத நான் யோசிக்க ஆரம்பிச்சாலும் நான் கவலைப்படுவேன். வொரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கான விஷயத்த நம்ம முதல் விஷயம் நம்ம வந்து பண்ணணும். இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், ஸ்கிரிப்ட் எழுதுறேன். இது இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே தவிர, இத நான் நாளைக்கு போய் பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்து படம் பார்க்கறதோ, இல்ல மத்த விஷயங்களோ பண்ணேன்னா, என்னால அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்ளம்ஸும் நம்ம கிட்ட இருக்க கவலைகளும் அதே மாரி தான். நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்னால தான் நம்ம கவலைப்படுறோம் இல்லையா? அப்போ ஓகே, ரைட். ஆமா, இப்ப இன்னைக்கு பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஓகே, இத நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இந்த சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னா,
கண்டிப்பா அத நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் அத ஃபேஸ் பண்ண முடியாம இல்ல, இது வந்து இப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும் நான் யோசிச்சோ, இல்ல வந்து அன்னைக்கு அந்த அந்த ஆஃபீஸ்ல லீவ் போட்டோ ஏமாத்துனேன் அப்படின்னா, லிட்டரலா என்ன நானே ஏமாத்திப்பேன். நெக்ஸ்ட் நான் அந்த நாள தள்ளி போட்டுக்கிட்டே போவேன். அது இருக்க இருக்க இன்னும் பெருசாகிட்டு தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கங்க. உங்களால தான் அது நடக்குது. வேற யாராலயும் நடக்கல. 2வது விஷயம் ஒரு 2 பாசிபிலிட்டீஸ் தான் அங்க இருக்க போது. ஒண்ணு பாசிட்டிவா நடக்கலாம். இன்னொன்னு நெகட்டிவா நடக்கலாம். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணுட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பட் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வேணாமா? பண்ணலாமா? வேணாமா? வேணாமான்ட்டு. பட் இங்க 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஒண்ணு அந்த பொண்ணு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம். ஒண்ணு அந்த பொண்ணு உங்கள ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, அந்த பொண்ணு உங்கள ஓகே. நானும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயம் தான் ப்ராபப்லி நடக்க போகுது. அப்போ அதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கங்க அந்த 2 சிச்சுவேஷனுக்கு. தென் 3வது இதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3வது மெயின் விஷயம் என்னன்னா, சொல்யூஷன். அப்போ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டா நம்ம சொல்யூஷன் பண்ண முடியும். சொல்யூஷன் பார்க்க முடியுமா? லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு கம்பெனில எரர் அந்த முன்னாடி சொன்ன அந்த எக்ஸாம்பிளே நம்ம வச்சுக்குவோம். ஒரு கம்பெனில எனக்கு வந்து எரர் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒண்ணு வேலைய விட்டு தூக்கலாம். இல்லையா, ஒரு எக்ஸ்கியூஸ் குடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் குடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. நான் அப்படியே அத ரிலீவ் ஆயிடலாம். பட் இதுவே வந்து எனக்கு வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னா, நான் என்ன பண்ணலாம்? மேபி அடுத்த கம்பெனிக்கு எப்படி போலாம்? என்ன பண்ணலாம்? அந்த கம்பெனில என்ன இருக்கு? இப்படி தான் நான் பார்க்கணுமே தவிர, ஓகே ரைட் நடந்துருச்சுன்னு அந்த நடந்தத வச்சே உட்கார்ந்துட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, கவலைய எடுத்துக்கிட்டு கொண்டு போய்க்கிட்டே இருப்பேன். கேரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எனக்குமே லிட்டரலா வந்து ஒரு ஹாட் சேட் பண்ணாலோ, இல்ல வந்து ஒரு பான் மூவிஸ் இல்ல பான் பார்த்தா கூட, ஒரு கில்ட்டி ஃபீல் உள்ள வந்துரும். அந்த எக்ஸாஜரேஷன் அந்த அந்த ஒரு ப்ளஷர் பீரியடுக்கு அப்புறமேட்டு. ஸோ, அப்ப எனக்கு என்ன ஓடும் அப்டின்னா, ஓகே நம்ம மாட்டிப்போம். மாட்டிக்கிட்டா ஒரு வேளை என்ன ஆகும்? ஒரு வேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுனா என்ன ஆகும்? ஒரு வேளை யாராவது நம்ம வீட்ல இருக்கவங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நமக்கு எவ்ளோ அசிங்கமா இருக்கும். இப்டின்னு நான் என்ன பண்ணுவேன், யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன பண்ண முடியும்? ஆமா நான் அந்த விஷயத்த பண்ணிட்டேன். தப்பு தான் எனக்கு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஓகே. என்ன நடந்தாலும் அத ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஆமா நான் பண்ணிட்டேன் தான். இப்ப நான் என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா அந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இதுதான் என்னால பண்ண முடியும். மேபி அவங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆமா நான் கான்சிக்வென்ஸ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான ஒரு ஆளா நான் தான் இருந்திருக்கேன் இல்லையா? அப்போ அந்த கான்சிக்வென்ஸஸ நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த கான்சிக்வென்ஸஸ நான் ஃபேஸ் பண்றேன் அப்டின்னா கூட, தென் அதுலேருந்து நான் எப்படி வெளிய வந்து நான் எனக்கான ஒரு லைஃப்ப வந்து நான் வாழலாம்? எப்படி எனக்கான ஒரு பாத்த நான் கிரியேட் பண்ணலாம்? இப்படிதான் நான் யோசிக்கணுமே தவிர, ஐய்யய்யோ! எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னால முடியாது. என்னால இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னோட கவலைகள நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்றேன். அந்த நெக்ஸ்ட் டேக்கும் நான் எப்படியாவது வந்து அத ஓபி அடிச்சிடணும்னு நெனச்சுட்டு ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்றேன். திரும்பி நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்றேன். திரும்பி நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்றேன். இப்படி என்ன பண்றேன், ஒரு விஷயத்தையும் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண நான் கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் பெரிய ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு லிட்டரலா இன்னைக்கு என்ன நடக்குதோ, லைக் அன்றாட உணவு அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு என்ன பிரசன்ட் சிச்சுவேஷனோ, அந்த சிச்சுவேஷன நான் ஹேண்டில் பண்றேன். 2வது ஓகே இதுல என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்றேன். 3வது இந்த பாசிபிலிட்டீஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஓகே இதுக்கப்புறம் இந்த பாசிபிலிட்டீஸ்ல நெகட்டிவா நடந்துச்சுன்னா, இதுக்கான நான் சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? பாசிட்டிவா நடந்துச்சுன்னா, இந்த தப்பு திரும்பி பண்ணாம இருக்கலாம். இப்படிதான் நான் யோசிக்கணுமே தவிர, இப்படிதான் என்னோட கவலைய விட்டு என்னால வெளிய வர முடியுமே தவிர, இல்ல எனக்கு வந்து அத நான் வச்சுக்கிட்டே சில பேருக்கு அத நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, அத இன்னும் கொண்டு போயிட்டே இருப்பேன். சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கவலைகள வச்சு யோசிச்சு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆயிடும். என்ன பண்ணும் ஓகே. இந்த கவலைகள யோசிச்சு தன்ன வந்து ஒரு செல்ஃப் பிட்டியா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போயிடும். மத்தவங்க வந்து நம்மகிட்ட ரொம்ப இரக்க குணம் காட்டணும்னு நெனைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுவே லைஃப்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்ஸ கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாம நீங்க வந்து